இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம PHP மேத் ஃபங்ஷன்ஸ பார்க்கலாம். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷனா நம்ம எத பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் ஃபங்ஷனு. இப்போ இந்த ஏபிஎஸ் ஃபங்ஷன வச்சு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ ஆர் ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா, அதோட வேல்யூவ அப்சல்யூட் பாசிட்டிவ் வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்பர்ஸ் டேட்டா டைப்ப மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்பர்ஸ் டேட்டா டைப் பத்தின ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். நம்பர் டேட்டா டைப்னா என்னன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏபிசி அப்படின்னு. இதில ஏங்கிற இந்த வேரியபிள்ல நம்ம ஒரு இன்டிஜர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இது நெகட்டிவ் வேல்யூல இருக்குது. இந்த பிங்கிற இந்த வேரியபிள்ல வந்து நம்ம ஒரு டெசிமல் வேல்யூவ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது -9.25 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் நம்பர் தான். அதுக்கப்புறமா 3வதா வந்து நம்ம சிங்கிற இந்த வேரியபிள்ல வந்து நம்பர் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஸ்ட்ரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர் மட்டும் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதுவும் ஒரு டேட்டா டைப் தான். ஆனா, இதில ஏதாவது நீங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து நம்பரா இருக்காது. ஸோ எரர் வரும். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, அதையும் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா, இந்த ஏபிஎஸ் ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டும், இன்டிஜரும் மட்டும்தான். இந்த ஏபிசிங்கிற இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் வந்து ஏங்கிற ஒரு வேரியபிள பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்ஷனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுங்கிற இந்த வேரியபிள்குள்ள நமக்கு ஸ்டோர் ஆகும். அத நம்ம வந்து ப்ரிவ்யூ பண்றதுக்காக இந்த லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் ஆன இந்த ஈக்கோல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சேவ் பண்ணி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட் வந்து 50 அப்படின்னு வந்திருக்கு. 15 வந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நெகட்டிவ் நம்பர், -50. இத நம்ம அப்சல்யூட் பாசிட்டிவ் வேல்யூவா மாத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ற இந்த ஃபங்ஷன் மூலமா இந்த வேல்யூவ உள்ள பாஸ் பண்ணியிருக்கோம். இது இதுக்கு உள்ள போய் கன்வெர்ட் ஆகி ரிசல்ட்டுங்கிற நம்மளோட வேரியபிள்ல ஸ்டோர் ஆகி, அதிலிருந்து நம்ம ஈகோ மூலமா ப்ரிவ்யூ பண்றோம். எந்த வேல்யூ நம்ம உள்ள பாஸ் பண்ணாலும், அத வந்து பாசிட்டிவான வேல்யூவா மாத்தி கொடுக்கும். இப்போ பிங்கிற இந்த வேரியபிள் நான் உள்ள பாஸ் பண்றேன். இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பா இருக்கு. இப்போ இது வந்து -9.25 அப்படிங்கிற வேல்யூ தான் இதில இருக்குது. ஆனா, நம்ம இதில பாஸ் பண்ணி நம்ம இதில ரிசல்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது பாசிட்டிவ் நம்பரா மாறிடுச்சு. அண்ட் இப்போ இதில நீங்க வந்து இன்டிஜர நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டிஜர் தான் வந்து டேட்டா டைப்ல ரிசல்ட்டா வரும். ஃப்ளோட் நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டெசிமல் நம்பர் இதிலக்குள்ள பாஸ் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளோட் வந்து டேட்டா டைப்பா இந்த ரிசல்ட்ல வரும். இதில இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஸ்ட்ரிங்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேட்டா டைப்ப நம்ம உள்ள பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃப்ளோட்டா இருக்குதா? இல்ல ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருக்கா? அப்படிங்கிறது தான் பார்க்கும். இப்போ இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிமல் வேல்யூ தான். -1.5 அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு டைப்பான ஃப்ளோட் வேல்யூ தான். ஆனா நம்ம நம்பர் ஸ்ட்ரிங் மூலமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நம்பர்ல 1.5 ஃப்ளோட் வேல்யூவா நமக்கு வந்து அவுட்புட் வந்திருக்குது. ஸோ இதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ இப்படி தான் ஒரு நம்பர வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பரா மாத்துறதுக்காக நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இப்போ நமக்கு ஒரு சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல எந்த வேல்யூ வந்து ரொம்ப குறைவானது, அப்புறமா எந்த வேல்யூ வந்து மிகவும் அதிகமானது, அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ல எது ரொம்ப பெருசு, எது சிறுசுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மின்னு, மேக்ஸு. மின்னுங்கிறது மினிமமு, மேக்ஸுங்கிறது மேக்ஸிமமு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதில் வந்து 0ங்கிறது ஒரு நம்பரு. ஒரு கம்மா போட்டு அதோட அடுத்த நம்பர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 150, அப்புறம் இன்னொரு கம்மா போட்டு 30, கம்மா 20, கம்மா -8, கம்மா -200 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணோம். இதில் எது வந்து உள்ளதிலே ரொம்ப கம்மியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -200 தான். இந்த -200 அப்படியே எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அது ரிட்டர்ன் பண்ணுறத வந்து நம்ம மினிமம் நம்பருங்கிற நம்ம கிரியேட் பண்ண வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ஈகோ பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டேரெக்டாக நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி தான் ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் ஈகோவில் நீங்கள் கொடுத்துக்கலாம். பிகாஸ் இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை டேரெக்டாகவே நம்ம இந்த ஈகோ வந்து நமக்கு ப்ரிவ்யூ பண்ணி தரோம் இந்த மாதிரி. இப்போ இந்த லைன் இல்லைன்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
அதோட ஆன்சரை வந்து ப்ரீவியூ பண்ணி தரோம், அவுட்புட் தரோம். பிகாஸ் இது ரிட்டர்ன் ஆகிறத டேரெக்டாக இந்த ஈகோ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் நம்பர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கு ஆர்கியூமெண்ட்டாட்டு நம்ம ஒரு சில நம்பர்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 0, அப்புறமா 150, அப்புறமா 30, 20, -8, -200 அப்படிங்கிற வேல்யூ நம்ம உள்ள பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து எது உள்ளதுலேயே அதிகமான நம்பரு அப்படிங்கிறத இது வந்து கம்பேர் பண்ணி பார்த்து இதில் வந்து 150 தான் அதிகமான நம்பரு. ஸோ இதை வந்து நமக்கு அவுட்புட்டாக நமக்கு இதில் ஸ்டோர் பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. அதை வந்து மேக்ஸிமம் நம்பரில் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ஈகோ பண்ணுறோம். அதனால் நமக்கு வந்து இங்கே 150 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் பார்த்துருப்போம். பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது வந்து எப்போ நீங்கள் வந்து போட்டாலும் ஒரே ஒரு வேல்யூ தான் அப்படி ரிட்டர்ன் ஆகும். பையனு போட்டிங்கனாலே ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் இந்த வேல்யூ. இதை வச்சு நீங்கள் வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக வந்து மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, கேம் டெவலப்மெண்ட்டு, ஜியோமெட்ரி, அந்த மாதிரிப்பட்ட ஏரியா கால்குலேஷனு, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் உள்ள சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. இதை வச்சு நீங்கள் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த பையன் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்கன்னா அதோட வேல்யூ அந்த வேரியபிளில் ஒரு ஸ்டோர் பண்ணிடும். அதை நீங்கள் எங்கேனாலும் ப்ரீவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இது கூட ஏதாவது வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஃப்ளோட்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஃப்ளோட்டோட வேல்யூ தான் இந்த வேல்யூ. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ்லேயே எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலி இது வந்து ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாஸ்வேர்ட் ஜென்ரேஷனு, ஒரு ஏதாவது குக்கி ஜென்ரேஷன், டெம்ப்ரவரி நம்பர் ஜென்ரேஷனு, ஒரு ஏதாவது லக்கி ட்ரா, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரேண்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு சில நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் தான். அதாவது இது நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சல்யூட் நம்பர் தான் நமக்கு அவுட்புட்டாகவே கொடுக்கும், இன்டிஜரு. இது வந்து நமக்கு எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நம்ம டேரெக்டாக நம்ம ஈகோ மூலமாக அதோட அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு தடவை ஷோ பண்ணுவோம். ஆனால் இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை டேரெக்டாக நம்ம ஈகோ மூலமாக ஷோ பண்ணுறோம். அதனால தான் இதோட அவுட்புட்டிங் வந்திருக்குது. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக நம்பர் இதில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி ஷோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எந்த ஆர்கியூமெண்ட்டும் கொடுக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ரேண்டமாக ஒரு சில நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது 10லேருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து மினிமம்மு, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம்மு. இப்போ மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 100க்குள்ளே எந்த நம்பர்னாலும் ஜென்ரேட் பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமே. ஆப் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு 10 டிஜிட் நம்பர் தேவைப்படும், ரைட்? அதுக்கு கீழே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகவே கூடாது. எப்போவுமே 10 டிஜிட் நம்பர் அதில் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே அவுட்புட்டை நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் டிஜிட்ஸ் வந்து அப்படி சேஞ்ச் ஆகுது, முன்ன பின்னாடி சேஞ்ச் ஆகுது. 10 டிஜிட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா இப்போ நமக்கு 10 டிஜிட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக வேணுங்கிறதுனால நம்ம மினிமமே 10 டிஜிட்ஸை நம்ம கொடுக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லெட் ஜஸ்ட் சே 1 2 3 4 5 6 7 8 9 10 மேக்ஸிமம் இந்த நம்பருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் ஒரு 10 டிஜிட் தான், பட் இதில் வந்து நான் 999 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நமக்கு நிறைய காம்பினேஷன் கிடைக்கும். அதனால் இப்போ நீங்கள் எப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் கரெக்டாக 10 டிஜிட் நம்பருக்குள்ளேயே நமக்கு கிடைக்கும் அவுட்புட், முன்ன பின்னன்னு மாறாது. ரவுண்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் ஆர்டர் போட்டுறீங்க, ஆனால் அவனுக்கு ஆஃபருங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.60 பைசா, அதாவது 9 ரூபா 60 பைசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஃபிகர் பண்ணி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா
இந்த ரவுண்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து ஒரு முழு நம்பராக நமக்கு மாற்றி கொடுக்கும். அதாவது ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது ரவுண்ட் ஃபிகர் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது ரவுண்ட் ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட சில்லற பைசா வந்து ஒரு 60 பைசா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது ரவுண்டாக வந்து இது நமக்கு 10 ரூபா அப்படின்னு நமக்கு மாற்றி கொடுக்கும். சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா 40 பைசா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக அது 9 ரூபான்னு மாற்றிடும். அண்ட் சப்போஸ் வந்து 9 ரூபா 60 பைசான்னு இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அது 10 ரூபாயாக மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எந்த முழு நம்பர் நமக்கு அது பக்கத்தில் இருக்குதோ அந்த நம்பருக்கு அப்படியே அதோட வேல்யூவை மாற்றி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9.16 இருக்குது. அதனால நமக்கு ரவுண்டாக வந்து நமக்கு 10 ரூபான்னு மாற்றி கொடுத்துருச்சு. சப்போஸ் இது வந்து 9.40 அப்படின்னு இருந்ததுன்னா டேரெக்டாக இது வந்து நமக்கு 9 அப்படின்னு மாற்றி கொடுத்துருது. ஆக்சுவலி இதுக்கு உள்ளே வந்து எந்த ஒரு டெசிமல் வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை நமக்கு முழு வேல்யூவை நமக்கு மாற்றி கொடுக்கறது தான் இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 9 ரூபா 50 பைசா அப்படின்னு இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது கீழேயும் போக முடியாது மேலேயும் போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது பாசிட்டிவ் டைரக்ஷன்லேயே போயிடும். அதனால் நமக்கு வந்து 15 இருந்தனால நமக்கு வந்து ரவுண்டாக நமக்கு 10 ரூபா அப்படின்னு தான் நம்மகிட்ட டெபிட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து 9 ரூபா 50 பைசா அப்படின்னு இருந்தனாலும் நமக்கு வந்து ரவுண்ட் ஃபிகர் ஆட்டு 10 ரூபா அப்படின்னு போட்டுரும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் டேட்டா டைப்பை மட்டும்தான் இன்புட்டாக எடுக்கும். அவுட்புட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இந்த SQRT ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 அப்படின்னு நான் ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன்னா அதோட ஸ்கொயர் ரூட் எவ்வளோங்கிற அதோட ஆன்சர் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். அவ்வளோதான். இது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம்.